தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போற பெண்கள் முழு நேர மேடை பாடகிகள். மேடையில பாடுறத பொழுதுபோக மட்டும் வைக்காம தங்களுடைய முழு நேர தொழிலாகவும் இவங்க வச்சிட்டு இருக்காங்க. கலை நிகழ்ச்சிகள் போன்ற மேடை சம்பந்தப்பட்ட மேடைகளில் பாடுறது மட்டும் இல்லாமல் அரசியல் கட்சிகள் சார்ந்த மேடைகள்லையும் அரசியல் ரீதியான பாடல்களையும் இவங்க பாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த பெண்களுடைய அரசியல் அனுபவத்தை பற்றி இப்போ பேசலாம். அதை ஒரு குறிப்பிட்ட பாட்டிலிருந்தே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். வணக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். நண்பர் உண்டு பகைவர் இல்லை, நன்மை உண்டு தீமை இல்லை. நாங்கள் இசைக்கலைஞர்கள். ஸோ எங்களுக்கு பகைவர் இருக்கவே முடியாது, நண்பர் மட்டும்தான் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ரசித்து பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மேடை பாடகிகளான நீங்கள் கூட்டத்தில் இருக்கிற பெண்களை பார்க்குறப்ப உங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கும்? அவங்கள பார்க்கும்போது அவங்க எங்களோட எல்லா பாட்டையும் ரசிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்களும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப ஆர்வமாக இன்னும் கொஞ்சம் பாட்டு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளோ நேரம் ஆனாலும் இருப்பாங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக நாங்களும் இருப்போம். இப்படி கூட்டத்துக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுமே அரசியல் ரீதியான ஒரு ஒற்றுதலோடு தான் வருவாங்களா, இல்லை வேறு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, அரசியலை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க, பணத்துக்காக வரவங்களும் இருக்காங்க, பொழுதுபோக்குக்காக வரவங்களும் இருக்காங்க. அரசியல் ரீதியாக ஒரு பெண்ணா அரசியலை பற்றி உங்களோட பார்வை என்ன? அரசியலுங்கிறது மக்களால் மக்களுக்காகவே தேவைகள் பூர்த்தி பண்ணணும். நம்ம நம்மளோட தேவை நம்ம அக்கம் பக்கத்தில் எப்படி பேசிக்கிறோம், அதை மாதிரி நம்மளோட தேவைகள் நம்ம ஊர் கவுன்சிலருக்கு போய் சேரணும், அவர் தலைவருக்கு போய் சேரணும், தலைவர் அங்கே பெரிய இடத்துக்கு போய் சேரணும். அப்படி படிப்படியாக போனால் மட்டும்தான் அங்கணும். அதுக்காக மேலே இருந்து அதிகாரிகள் சட்டத்திட்டம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தாலுமே அது நடைமுறைக்கு வந்திருக்கா இல்லையான்ட்டு அவங்க கீழே இறங்கி மக்களாக பழகி பார்த்தா மட்டும்தான் அவங்க பிரச்சனை பூர்த்தி ஆகிட்டு இருக்கா, நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கா, இல்லை அது ஒழுங்குமுறையில் போயிட்டு இருக்காங்கிறத கவனிக்க முடியும். நாமளும் சட்டம் போட்டுட்டோம், அது போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா மக்கள் பாட்டுக்கு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான பூர்த்திகள் கிடைச்சிக்கிறாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மறுபடியும் அந்த பிரச்சனைக்குள்ளாகிறது பாதிக்கப்படுறது மக்கள் தான். அரசியல் அப்படின்ற விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்னம்மா? இன்றைக்கி இருக்க அரசியல் பற்றி சொல்லணுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன்ஸாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன்ஸாக இருக்கனால பெண்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பெண்கள் அதிக அளவில் அரசியலுக்குள்ளே வரும்பொழுது இவங்க சொல்கிற மாதிரி லஞ்சங்கள்லாம் ஒழிக்கப்படுமா, திட்டங்கள் முறையாக செயல்படுத்த வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மது ஒழிக்கலாம், லஞ்சங்களை ஒழிச்சிடலாம், கல்வி திட்டங்கள் நல்ல முறையில் செயல்படும். கண்டிப்பாக நடக்கும். இப்போ பெண்கள் அரசியலுக்குள்ளே அதிக அளவில் வரும்பொழுது அவர்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பாதிப்புகளில் தான் ஒரு குடும்பம் எப்படி பாதிக்குன்னா, ஒரு தலைவனோட வருமானம் அதிகாரம் எல்லாமே முழுசாக ஒரு தலைவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. வீட்டு பொறுப்பையே தலைவிங்க என்ன வேலை செய்யணுமோ அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னை வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதையே பயன்படுத்திக்கிட்டு வெளியிலையும் அதே அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியிலையும் ஆண்கள் ஆக்கம்தான் அதிகமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தேவைகள் பூர்த்தி ஆகணும், அது பெண்கள் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் அவங்க முன்னுக்கு வரதில்லை, யோசிக்கிறாங்கன்னு தெரியல.
அரசியலில் வந்து ஒரு பெண்ணா அரசியலை பற்றி உங்களோட பார்வைகள் என்ன? பெண்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? பெண்களோட எதிர்பார்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தனியாக போகிறப்போ ஒரு பாதுகாப்பு வேணும். அது கிடைக்கிறதில்ல. இப்போவுமே கிடைக்கிறதில்ல. தனியாக போகிறப்போ பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். அதுக்கு ஒரு 10 மணிக்கு மேலே வெளியில் போனாங்கனாக்கா தனியாக வர முடியாது. தனியாக வராத ஆண்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி தான் நம்ம இருக்குது. ஆண்கள் கூட தான் வர மாதிரி இருக்குது. பெண்களோட இப்போதைக்கு நிலைமை அப்படி தான் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமைகளை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு பெண்களால் முடியுமா? நிச்சயமாக முடியும். பெண்ணோட மனசு பெண்ணுக்கு தான் தெரியும். அதாவது இப்போ நான் உங்கள் கச்சேரிக்கு போகிறோம், எடுத்ததுமே ஜென்ஸு போய் இந்த மாதிரி வந்திருக்காங்க, லேடிஸுக்கு இடம் பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னால் எல்லா ஒரு பெண்ணுமே பெண்கள் கூட யோசிக்கிறதில்ல. ஆனால் ஜென்ஸையே யோசிக்க வைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. ஒரு லேடிகிட்ட போனால் லேடியோட மனசு வாங்கம்மா அப்படின்னு அவங்களோட முக பாவனைகளே எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கும் போது நாட்டுக்கும் அதுதான் பெண்கள் பூர்த்தி செய்கிறது. ஏன்னா பிரச்சனைகளே இப்போ பெண்களுக்கு தான் அதிகம் போயிட்டுருக்கு. எவ்வளோ சட்டத்திட்டங்கள் போட்டாலுமே அது அவங்களும் கண்டுக்கிறது இல்லையே. சட்டம் போட்டிருக்கோமா அப்படிங்கிறாங்க, பிரச்சனைகள் போய் சொல்லிகிட்டு இருக்கோமா, அது மகளிர் குழு இருக்குது, அது மகளிர் காவல் இருக்குது, நிறைய இருக்குது. தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்குன்னு அவங்கவுங்க அங்கங்கே ஒரு ஃபினிஷிங் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நடக்குதா நடக்கலையாங்கிறத வந்து இறங்கி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ மறுபடியும் பாதிக்கிறது பெண்கள் தான். பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்குது? ஒரு மேடை இசை கலைஞராக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? உங்களோட தேவைகள் எப்படி இருக்கும்? என்னுடைய தேவைகள் இப்போ வந்து நாங்கள் நிறைய மேடையில் பாடியிருக்கோம். அது வந்து கச்சேரியில் பாடும்போது எங்களுக்கு வந்து அதை பற்றி ஒரு இதாக இருக்காது. ஏன்னா கச்சேரி கொடுக்குறவங்க எங்களுக்கான சாப்பாடு, எங்களுக்கான இடம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கச்சேரி முடிகிற வரையும் எங்களுக்கு பேமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. அதே நாங்கள் ஒரு கட்சியில் போய் நாங்கள் பாடணும் அப்படிங்கும்போது எங்களுக்கு கேட்குறவங்க வந்து இந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. எங்களுக்கு யாரோ கொடுக்குறாங்க, யாரோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் எப்படி போய் மக்களோட சந்தோஷமாக பேசி பழகி அவங்களுக்கு புரிகிற மாதிரி பாட்டு பாடி கட்சியை பற்றி எடுத்து சொல்லி அரசியல் பற்றி எடுத்து சொல்கிறோமோ, அதே மாதிரி அந்த அரசியல்வாதிகளும் எங்கள் கூட வந்து இருந்து மக்களோட மக்களாக இருந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை இல்லை, இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, பெண்களுக்கு என்ன பிரச்சனை, குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஊரில் என்ன இல்லை, தண்ணி வசதி இல்லையா, சாலை வசதி இல்லையா, இல்லை ஸ்கூல் வசதி இல்லையா, இல்லை என்ன வசதி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டு மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நலத்திட்டங்கள் கொடுத்தா நல்லாயிருக்கும். மக்களோட நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இப்போ வந்து ஒரு பெண் இந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அதிகாரத்துக்குள்ளே வரும்பொழுது அவங்களால கண்டிப்பாக திட்டங்கள் நல்லபடியாக செயல்படுத்த முடியுமா? கண்டிப்பாக செயல்படுத்த முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் பெண்கள் வந்துட்டு அரசியலையும் செயல்படுத்துவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது நம்ம பண்ணால் நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு தெரியும். அவங்களுக்கு அந்த அக்கறை கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவே கூட என்கிட்ட வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க, ரொம்ப டேக் கேர் பண்ணிக்குவாங்க. அதை பண்ணாத, இல்லை இது பண்ணால் தப்பாக இருக்கும், நீ இதை பண்ண வேணாம் அப்படின்னு டேக் கேர் பண்ணிப்பாங்க. அதான் ஒரு பெண்ணோட மனசு. ஒரு பெண்ணோட மனசு வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்குது, அவங்களுக்கு அந்த சக்தி இருக்குது. அதனால வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தால் எல்லாமே அவங்களால பூர்த்தி செய்ய முடியும். பெண்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களோட நாட்டின் நலன் வந்து முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படிங்கிறத இவங்களுடைய கருத்துக்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களின் மனநிலை தன்னை தவிர தன்னை மட்டுமல்லாமல் மற்றவங்களையும் எடை போட்டு கவனித்து வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு மனப்பாங்கு இருக்குது. அது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியம் அப்படின்றதான் இந்த பெண்களுடைய வார்த்தைகளாக இருக்குது. கலைஞர்களாக கலை மேடைகளில் வந்து பல்வேறு பாடல்களை பாடினாலும் ஒரு அரசியல் மேடையில் இவங்க வந்து அரசியல் கட்சி சார்ந்த பாடல்கள் பாடும் பொழுது இவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அரசியல் மேடையில் அரசியல் சார்ந்த பாடல்களை மக்கள் விரும்பி கேட்பாங்களா? உங்களுடைய உணர்வுகள் அப்போ எப்படி இருக்கும்? எங்களுக்கு எந்த சாங் பண்ணாலும் எங்கள் சந்தோஷம், எங்கள் மக்களுக்கான சந்தோஷம் தான் எங்களுடைய சந்தோஷம். எந்த ஒரு சாங் பண்ணாலுமே சினி சாங்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு சாங்குமே அரசியல் சம்மந்தப்பட்டதாகட்டும், எல்லா சாங்குமே வந்து மக்களுக்காக நாங்கள் பாடுறது தான். இதுவும் மக்களுக்காக தான் நாங்கள் பாடுறோம். அதில் இன்க்ளூடிங் எங்களையும் சேர்த்து தான் சொல்கிறோம். எங்களோட விளைவிச்சு வெளியில் சொல்ல முடியாததை நாங்கள் பாடல்களாக தெரிவிச்சுக்கிறோம். இப்படி பாடல்கள் கேட்குறப்ப எந்த மாதிரியான பாடல்கள் வந்து மக்கள் அதிக அளவில் விரும்பி கேட்பாங்க? அரசியல் மேடைகளில் கட்சி பாட்டெல்லாம் நிறைய விரும்பி கேட்பாங்க.
அவங்களோட கட்சி இந்த பாட்டை வந்து போட சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ரீமேக்ஸ் பண்ணி இப்போத்து பாடலில் வந்து நாங்கள் ரீமேக்ஸ் பண்ணி கட்சி பாட்டை வந்து மாற்றி பாடுவோம். எங்களுக்காக ஒரு பாடல் பாடி காமிக்க முடியுமா? கண்டிப்பாக பாடுறாங்க. ஒவ்வொரு மக்களுமே வாக்களிக்க காசேதான் எதிர்பார்த்து நிற்காதீங்க. ஒவ்வொரு மனிதனுமே உணர்ந்திடுங்க, காசுக்காக உரிமையை தான் வித்திடாதீங்க. நற்செயல் செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில், பணத்தில் மேல் ஆசை வைத்தால் நடுரோட்டில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, தன் மானத்தை வைத்தே நீ வாழ்ந்திடணும். ஒவ்வொரு மக்களுமே வாக்களிக்க காசேதான் எதிர்பார்த்து நிற்காதீங்க, காசேதான் எதிர்பார்த்து நிற்காதீங்க. இப்படி நாங்கள் பாடல் பாடுவாங்க. அதாவது என்ன தெரியுங்களா, இப்போ வந்து காசை இது பண்ணியே பேசிக் பண்ணியே இது மக்கள்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. வாக்களிக்கிறதுக்கெலாம் ஓட்டு போடுறதுக்கு வந்து பணம் கொடுத்து அந்த மாதிரி ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. அந்த தாட் வந்து போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நாங்கள் பாடல் வந்து ரீமிக்ஸ் பண்ணி இப்போ பாடிட்டுருக்காங்க. இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான அரசியல் மேடைகள் வந்து பாடல் பாடுறீங்க இல்லையா? இப்போ இன்றைக்கு இருக்க அரசியல் பற்றி உங்களது கருத்துக்கள் என்ன இருக்குது? இன்றைக்கி எந்த விதமான மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்றைக்கி வந்து அரசியலில் வந்து பசிங்கிறது வந்து எப்போதுமே இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு பிரியாணி போட்டு கொடுக்குறோம், ஓட்டு போடுங்க, காசு இவ்வளோ தரோம், ஓட்டு போடுங்க அப்படின்றது வந்து இருக்கக்கூடாது. அது வந்து பெண்களால் மட்டுமே முடியும். ஏன்னா பசியால் துவைக்கிறது பெண்கள் அதிகம். பசியாலையும் பட்னியாலையும் குழந்தைங்களை வச்சுட்டு அவங்க தான் வீட்டில் கஷ்டப்படுறாங்க. அதனால் பசியால் இருக்கிறது அவங்க தான். அவங்க பெண்களை வந்து ஆண்கள் வந்து ரொம்ப கவுத்துடுறாங்க. இதை கொடுக்குறோமா வாங்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லி பிரியாணி போட்டுன்னு தரோம், பைசா தரோம், நீங்கள் வந்து இதுக்கு ஓட் போடுங்க, உங்கள் வீட்டுக்காருக்கு தனியாக அவங்கள கூப்பிட்டு மது தரோம், அதை அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க போய் ஓட் போட்டுடுறாங்க. அதனால் நல்லவங்க வந்தால் நல்லதே நடக்கும், பெண்கள் வந்தால் ஆட்சி நல்லாயிருக்கும். பெண்கள் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு மேடை பாடகியாக இசைக்கலைஞராக வந்து நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு என்னைக்கா ஆசைப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக இருக்குது, ஆனால் முடியல. என்ன அப்படின்னா எங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள்னால எங்களால் வர முடியல. என்ன அப்படின்னிங்கன்னா இந்த லேடிஸ் அப்படின்னம்னா லேடிஸ்னால என்னென்ன வீட்டுக்குள்ளே எவ்வளோ ஒரு நம்ம பிரச்சனைகளை நம்ம வெளிப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டையும் நம்ம நாட்டையும் நம்ம வீட்டு மூலம் தான் நம்ம காப்பாற்றிட்டு நம்ம நின்றுட்டுருப்போம். அப்படிங்கிறப்போ குழந்தைங்களுடைய பூர்த்திகள் எல்லா வசதிகளுமே இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா மெயினாக லஞ்சம் இதை ஒழிக்கணும், மதுவை ஒழிக்கணும். இது எல்லாத்தையுமே ஒழிச்சா லேடிஸால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியுமான்றது சாத்தியம் ஆகாது. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் ஏன் மேடை பாடகியாக வந்திருக்கீங்க? ஏன் ஒருத்தருமே அரசியலுக்குள்ளே வரணும்னு எண்ணம் இல்லையா? இல்லைங்க, நான் சின்ன பொண்ணுலேருந்தே பாடிட்டுருக்கேன். அதாவது நம்ம வந்து நம்ம மேடை பாடுறதுனால வந்து அதில் சாதிக்கணும்னு தான் நினச்சேன். அதாவது என்னோட குழந்தைகள் வரும் சந்ததியர்களாம் வந்து இதில் இதாகணும், அரசியலில் வந்து நல்லபடியாக ஆட்சி புரியணும் அப்படிங்கிற இதுதான் எனக்கு மனசில் இது எய்ம் இருக்குங்க. பெண்கள்கிட்ட வந்து அரசியலை பற்றின ஒரு தாக்கம், அரசியலுக்குள்ளே வரணும் இல்லை அரசியல் குறித்த விழிப்புணர்வை, அரசியல் பற்றி முழுமையாக பெண்களுக்கு தெரியணும் அப்படின்னா எந்த வகையான விஷயங்களை வந்து மூலமாக வந்து பெண்கள் கிட்ட கொண்டு போக முடியும்? அதாவதுங்க 18 வயசுக்கு மேலே ஆட்பட்டாவே ஓட்டு போடணும் அப்படின்றது வந்து இருக்குது இல்லைங்களா? அப்படிங்கிறப்போ லேடிஸ்க்கு வந்து ஓட்டு மட்டும் தான் போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணி தான் நம்ம அது ஓட்டு நம்ம விடணும். அதை விட்டுட்டு ஓட்டு போடுறது ஒன்று தான் முக்கியன்றது இல்லை. அந்த ஓட்டு தனிப்பட்ட முறையானது ஒன்று, பர்சனல், நம்மளுடைய பர்சனல் அது ஓட்டுன்றது. அந்த ஓட்டுமே கூட போடுறப்போ லஞ்சத்தினால அதை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. லஞ்சம் அதுதான், அந்த இவ்வளோ பணம் கொடுக்குறோம், ஒரு வீட்டுக்கு இப்போ 5 பேர் இருக்காங்கன்னா 500 ரூபாய் தராங்க, நீங்கள் ஓட்டு போடுங்க, இதையும் லஞ்சத்தினாலே வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதனால் அந்த லஞ்சம் அதை ஓட்டுன்றது வந்து ஒரு அவங்கவுங்க தனிப்பட்ட உரிமைகளை வந்து அவங்க வந்து லஞ்சத்தினால அதையும் வந்து மீட்கக்கூடாது. அதுதாங்க என்னுடைய ஒரு குறிக்கோள். இப்போ இன்னைக்கு பெண்களுக்கான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது சமூகத்தில்?
பெண்களுக்கான பிரச்சனைகள் இன்றைக்கும் நிறைய பேர் ஸ்கூல் போகாமல் குழந்தைங்க வீட்டில் தான் இருக்காங்க. படிக்க வைக்க வசதி இல்லாமல் இருக்குது. இன்னும் இந்த வீட்டில் ஆம்பளைங்கள்லாம் கொஞ்சம் சரியாக வேலை இல்லாமல் இருக்கிறனால வேலை இல்லாத பட்டதாரிங்க இன்னும் நம்ம இந்த ஊரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாறினா வீட்டில் சண்டை வராமல் பெண்கள் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதே பெண்கள் வந்தாங்கன்னா இந்த திட்டம்லாம் வேலை இல்லாத பட்டதாரி இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து பெண்களுக்கும் தனியாக இப்போ பெண்களும் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. சுய தொழில் அவங்களும் பண்ணலாம். முதியோருங்க ரொம்ப பேர் முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. அவங்க சில பேர் பணம் கட்டியிருக்காங்க, சில பேர் நல்ல சாப்பாடு இல்லாமல் இலவசமாகவும் இருக்காங்க. அந்த இலவசன்றதை கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி பெண்கள் வந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக செய்வாங்க. குழந்தைங்க நிறைய பேர் படிக்காமல் இருக்கனால கல்வி திட்டம் செய்வாங்க. அவங்க படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை அந்த மாதிரி மேலே மேலே படிக்கிறதுக்கு எல்லாமே செய்வாங்க. இன்றைக்கி பெண்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரம் பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம். பெண்கள் முன்னே வந்தால் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு திட்டங்களில் மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம். ஆனால் இந்த அரசாங்க திட்டங்களை அரசியல் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களுமே அரசியலை சார்ந்த நிலைமையில தான் இன்றைக்கி இருக்குது. ஒரு கல்வி மாற்றமாகட்டும், ஒரு பொருளாதார மாற்றமாகட்டும், அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு அரசியல்வாதி வந்தால் தான் முடியும், அரசியல்வாதி சொன்னால் தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டம் இருக்குது. இதற்கு பெண்கள் வந்தால் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அரசியலில் பெண்கள் அதிக அளவு வரும்பொழுது அரசாங்க அதிகாரிகள் சுதந்திரமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா? சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் பெண்கள் வந்தால் மட்டும் நடக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ பெண்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் அரசியலுக்குள்ளே பெண்கள் வரும்பொழுது அந்த பெண்களுக்கான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? இருக்குது, நிறையவே இருக்குது. பிரச்சனைகள்லாம் நிறையவே இருக்குது. அது எப்படி சொல்கிறது தெரியல. பெண்களுக்கான பிரச்சனைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கருத்துக்களை பரிமாறிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை பல்வேறு காலகட்டங்களில் சொல்ல தயங்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிற பெண்கள் உலகம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் விரைவில் மாற்றி அமைக்கப்பட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் அப்படிங்கிற விஷயத்தில் பெண்களுக்கான அதாவது பொது தளங்களில் பெண்கள் வரும்பொழுது குறிப்பாக பல ஆயிரக்கணக்கான ஆண்களோட அரசியலில் பெண்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அரசியலுக்கு வரும்பொழுது பெண்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? நிறைய இருக்குது. பெண்கள்னா ரொம்ப ஒரு கேவலமாக தான் நினைக்கிறாங்க ஆண்கள்லாம். அவங்க அவ்வளோ இதாக நான் ஆம்பளை தான், நான் தான் பெருசு அப்படின்ற இது வருது. அப்படி இருக்கும்போது பெண்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க. கண்டிப்பாக அது எங்களால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அரசியலுக்கு பெண்கள் வந்தால் நல்லாயிருக்கும். அதே போல் அரசியலுக்கு பெண்கள் வந்தாலும் ஆண்களை அப்படி பேச முடியாது, பேசவும் மாட்டோம். பெண்களால் சாதிக்க முடியுமா? உங்களுடைய விருப்பம், எதிர்கால விருப்பம் எப்படி இருக்குது? கண்டிப்பாக பெண்களால் சாதிக்க முடியும். ஏன்னா இவங்க பெண்கள் வந்தாங்கன்னா கரப்ஷன்ஸ் ஒழிக்க முடியும். அவங்க எதையுமே பொறுமையாக செய்வாங்க. அவங்களுக்கு அந்த பொறுமை தன்மை இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் முடிக்க மாட்டாங்க. அதனால் எல்லாத்தையும் ஒரு பிளான் பண்ணி செய்வாங்க. அதனால் பெண்கள் வந்தால் நல்ல முன்னேற்றம் அடையும், நம்ம நாடு நல்ல முன்னேற்றம் அடையும். பெண்கள் வரும். மேடை இசை கலைஞர்களுடைய இசை பயணம் மட்டுமல்லாமல் அவர்களுடைய அரசியல் அனுபவங்களை குறித்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் சந்திப்போம் புதிய தலைமுறையின் அடுத்த மகளிரும் மக்களாட்சியும் நிகழ்ச்சியில்.